Taste the Daily. Taste the Daily. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் கள்ள சாராயம் குடித்து பலியானது பிரேத பரிசோதனை அறிக்கையில் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி தாமோதரன் ஆகியோரை போலீசார் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை தற்போது சிபிஐ போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி துருகம் சாலையில் உள்ள ஒரு மசூதி அருகே கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இவரது உடலை கைப்பற்றிய கள்ளக்குறிச்சி போலீசார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து அங்கு உடற்கூறு ஆய்வுக்காக மேற்கொண்டனர். அந்த ஆய்வில் தற்போது அவர் மெத்தலான் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இந்த மெத்தலான் கலந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததாக கருணாபுரத்தைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவரது தம்பி தாமோதரன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீண்டும் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் போலீஸ். Taste the Daily. Taste the Daily.